தமிழ் மரபில் சித்தர்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி இடம் உண்டு. சித்தர்கள் அப்படின்னு சொன்னால் 18 சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே சித்தர்கள் 18 பேரன்னா இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. இந்த 18 சித்தர்கள் எழுதிய பாடல்கள் இருக்குது. அந்த சித்தர்கள் பற்றிய செய்திகளில் நிறைய முரண்பாடுகளும் உண்டு. ஏன்னா இப்போ சிவவாக்கிய சித்தர், போகர் சித்தர் மாதிரியான சித்தர்கள் எழுதிய பாடல்கள் அவங்களுடைய அவங்க மூலமாக வந்த மருத்துவம் இன்னமும் கூட சித்த மருத்துவம் அப்படிங்கிற பேரெல்லாம் இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு சொல்லிக்கிற சில பேருடைய ஆதாரங்கள் எதுவுமே இல்லாமலும் இருக்குது. குறிப்பாக பார்த்திங்கன்னா அகத்தியர் அப்படிங்கிறவர் சித்தர்னு சொல்கிறாங்க. அகத்தியர் வரலாற்று பூர்வமாக அகத்தியர் அப்படிங்கிறவர் தமிழரே இல்லை அப்படிங்கிறதுக்கான நிறைய ஆய்வுகள் சொல்கிறாங்க. அவர் மூலமாக தான் தமிழே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அகத்தியர் அப்படிங்கிறது இல்லை, திட்டமிட்ட ஒரு பொய் பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பாவேந்தர் பாரதிதாசனை கூட அகத்தியன் விட்ட புதுக்கரடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி நூலை எழுதியிருக்காரு. நம்ம அதுக்குள்ளே போக வேண்டாம். இப்போ அந்த சித்தர்களில் மிக முக்கியமான சித்தர்கள் அப்படின்னு பார்த்தா சிவவாக்கிய சித்தரை சொல்லலாம். ஏன் சிவவாக்கிய சித்தர் பிரபலமானவர், முக்கியமானவர் அப்படின்னு சொன்னால் அவர் அந்த காலகட்டங்கள்லேயே அதாவது இன்றைக்கு அரசியலில் பேசக்கூடிய நிறைய விஷயங்கள் மாதிரி அவர் பகுத்தறிவு விஷயங்களை நிறைய பேசியிருக்காரு. நட்டக்கல்லை தெய்வம் என்று 4 புட்பம் சாத்தியே சுற்றி மணமன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா, நட்டகல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்கையில் சட்டி சுட்ட சட்டி சட்டுவும் கரிச்சுவை அறியுமோ அப்படிங்கிற அந்த பிரபலமான பாடல் சிவவாக்கிய சித்தர் எழுதினது. அதே மாதிரி சாதி மதம் அப்படிங்கிறதுக்கு எதிராக அவருடைய காலத்தில் மிக அழகாக சொல்லியிருக்காரு. பறைச்சியாவது ஏதடா, பணத்தையாவது ஏதடா, இறைச்சி சோல் எலும்பிலும் இலக்கம் விட்டு இருக்குதோ. இதெல்லாம் சிவவாக்கிய சித்தருடைய இது. அதே மாதிரி இருக்கு 4 வேதமும் எழுத்தை அற ஓதினும் பெருக்கு நீர் பூசினும் பிதற்றிலும் பிரான் இரான் அப்படின்ட்டு இந்த வேதங்கள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிறத பற்றி வேதங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி அவர் அந்த காலத்திலே மிக பிரபலமாக எழுதக்கூடிய ஒரு சிவவாக்கிய சித்தர். அதே மாதிரி குதம்பை சித்தர் அப்படின்னு நிறைய சித்தர் இருக்காங்க. அந்த சித்தர்கள் வரிசையில் ராமதேவர் அப்படிங்கிற ஒரு சித்தர் ஒருத்தர் இருந்தார். அந்த ராமதேவர் சித்தரை நம்ம எதுக்காக பேசுகிறோன்னு சொன்னால் அவர் ஒரு காலகட்டங்களில் இஸ்லாத்தின் பால் ஈர்க்கப்பட்டு முஸ்லீம் ஆனார். அப்படி முஸ்லீம் ஆனதுக்கு பிறகு அவர் யாக்கோப்பு சித்தர் அப்படிங்கிற பேரை அவர் எடுத்துக்கிட்டு கடைசி வரைக்கும் யாக்கோப்பு சித்தர் அப்படிங்கிற பேர்லேயே பல செயல்களை எழுதியிருக்காரு. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த யாக்கோப்பு சித்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அப்படிங்கிறத பற்றி யாக்கோப்பு சித்தரே எழுதினது போக அவருடைய காலத்தில் இருந்த போகர் அப்படிங்கிற ஒரு சித்தரும் கூட அவரை பற்றி எழுதியிருக்காரு. சித்தர்களின் குரல் அப்படிங்கிறதுல போகரை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. போகர் 7000 அப்படிங்கிற ஒரு நூலில் போகர் இதை பற்றி எழுதியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, முனியான தேரைய முனிவரப்ப மூர்க்கமுடன் சங்கமென்ற சபையில் சென்று தனியாக வகஸ்தியரின் பின்தொடர்ந்து சட்டமுடன் பிணிதிருக்க சித்துவாகும். பனி போன்ற வனாந்தரத்தில் இருக்கும் மூலி பாங்கான சஞ்சீவி மூலிகை தனி மனிதர்களை தான் எழுப்பி மமூதர் மூலிகையுடன் கண்டறிந்த சிந்து பாறை. இந்த இதில் இது தொடர்த்தியாக அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், போகர் 7000 அப்படிங்கிற அந்த பாடல் தொகுப்பில் 5800வது செய்யுள்ள சொல்கிறாரு. போனாரே மலைநாடு குகை கடந்து பொங்கமுடன் நபிதனையே காணவென்று காணாறு பாத வழி செல்லும் போது கடுங்காலை நபி கூட்டம் மிகவாய் கண்டு மானான மகதேவர் பதியிலப்பா மார்க்கமுடன் வந்ததினால் உந்தமர்க்கு தீனான தீன்பதியில் உந்தனைத்தான் திட்டமுடன் சபித்திடுவோம் என்றிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு இந்த போக இதில் இதை சொல்கிறாரு. இது யாரை பற்றி சொல்கிறாருன்னு சொன்னால், இந்த ராமதேவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பற்றி சொல்கிறாரு. யாக்கோப்பு தாழ்பணிந்து எழிலான வார்த்தையது கூறும்போது சென்று யாக்கோப்பு தன்னை கண்டு சிறப்புடனே சுண்ணத்து செய்தோமல்லோ தின்றிடவே ரொட்டியது தானுமீந்து சிறப்புடனே எஸ்ஐன் உசைன் என்று கூறி வென்றிடவே உபதேசம் பிரணவத்தை விருப்பமுடன் மழுங்குமாறு ஓதினாரே. இப்படி அது இந்த இதெல்லாம் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர். அவர் அரேபியாவில் போயிட்டு யாக்கோப்பு சித்தர் அப்படின்னு சொல்லிட்டு பெயரை மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறதெல்லாம் போகர் 7000 அப்படிங்கிறதுல அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதை யாக்கோப்பு சித்தரே கூட சொல்லியிருக்காரு. யாக்கோப்பு சித்தர் அல்லாவை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. அல்லாவை பற்றிய சித்தர் பாடல், அதாவது யாக்கோப்பு சித்தரின்
யாக்கோப்பு சுன்னகாண்டம் அப்படிங்கிற நூலில் வந்து கடவுள் வாழ்த்து பாடலை வந்து யாக்கோப்பு சித்தர் இப்படி எழுதுகிறார். ஆனந்தமாய் நிறைந்த அல்லாஹ் பாதம் அடுத்து நின்ற சித்த நபிபார்கள் பாதம் போற்றி தானந்த முகமதுவை தொழுது போற்றி தாட்டிகமாய் சுன்னமென்ற காண்டம் தன்னை வானந்த மாகமய அருணூராக வகையாக பாடினேன் வன்மையாக கோணந்த மெய்பொருளாம் இந்நூல் தன்னை குறிப்பாக பாடினேன் கூர்ந்து பாரே. ஆதியிலே ராமனென்று பெரும்பெயர் பெற்று அன்புடனே சதுரகிரி தன்னிலிருந்து தீனே இலக்கணமாய் மக்கம் சென்று நேர்மையுடன் அபிமான நபியை கண்டு போற்றி கோதில்லா தங்கி இருக்கும் போதெனக்கு கொடுத்தார்கள் நபிமார்கள் யாக்கோபென்று வாதியென்று உலகளந்தோ சொல்லவேதான் மக்காவில் இருந்து பின்புதானே. இதில் வந்து தானேன்ற மக்காவின் அநேக நூட்கள் தக்கப்படி சொல்லி வைத்து அதை விட்டேகி தேனென்ற சதுரகிரி மத்தி வந்தேன் திருமூலர் கண்டென்னை இருக்க வைத்தார் காணென்று அங்கிருக்கும் போது சித்தா களமாக வந்தெனக்கு கண்டு கொண்டு போனென்று நான் இருந்த இடந்தெனக்கு கொடுத்தார்கள் துலுக்கன் மொட்டை என்றன் பேரே. அதாவது நான் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் மக்காவுக்கு போனேன் அப்படிங்கிறதெல்லாம் அவர் சொல்லிட்டு சதுரகிரி மலையில் நான் வந்து தங்கியிருந்தேன், அந்த இடத்துக்கு வந்து துலுக்கன் மொட்டைன்னு பேர் வச்சாங்கங்கிறது அவரே சொல்கிறாரு. அந்த துலுக்கன் மொட்டை அப்படிங்கிற பேர் இன்னமும் கூட அங்கே சதுரகிரி மலையில் இருக்குது. அந்த இடம் தான் வந்து யாக்கோப்பு சித்தர் வாழ்ந்து அங்கே தங்கியிருந்த பகுதி. ஆக எங்கும் வந்து இஸ்லாம் வந்து வந்ததுக்கு பிறகு இப்படியெல்லாம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் சித்தர்களிலும் இருந்தார் அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி யாரும் வந்து ஒத்துக்கிறதே கிடையாது. யாக்கோப்பு சித்தருங்கிறவருடைய பேர் தான் வந்து ராமதேவர். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, இல்லை அவர் இஸ்லாத்துக்கு வரல, அவர் அரேபியாவுக்கு போனார், கொஞ்ச காலம் முஸ்லீமாக இருந்தார், அவர் திரும்பி வந்துட்டார் அப்படின்லாம் இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்னன்னு சொன்னால் யாக்கோப்பு சித்தர் வந்து ராமதேவராக பிறந்து சித்தராக இருந்ததுக்கு பிறகு வந்து அரேபியாவுடைய அந்த மக்காவுக்கு போயிட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு யாக்கோபு சித்தருங்கிற பெயரோடு இருந்தார் அப்படிங்கிறத போகர் முதற்கொண்டு மிகப்பெரிய சித்தர்களும் பல பேர் வந்து அவங்களுடைய இதில் சொல்கிறாங்க. சதுரகிரி மலையில் அவர் வந்து வாழ்ந்தார். அது வந்து அந்த இடத்துக்கு பேர் துலுக்கன் மொட்டைன்னு பேர். அவர் வந்து மக்காவுக்கு போனது உண்மை, அங்கே வந்து மக்காவில் போயிட்டு அவர் வந்து ஓதுனது உண்மை. ஆனால் அந்த நபிகள் நாயகத்தை அவர் சந்தித்தார் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அந்த காலத்துக்கு பிற்காலத்தில் தான் அவர் போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனால் போனார் அப்படிங்கிறது அவர் பதிவு செய்கிறார், இன்னொரு சித்தரும் பதிவு செய்கிறார். ஆக சித்தர்கள் காலத்திலே இஸ்லாம் இங்கே வந்திருக்கு. இஸ்லாம் வந்தது மட்டும் இல்லாமல் அதை சித்தர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஏற்றுக்கொண்ட ஒரு சித்தர் தான் யாக்கோப்பு சித்தருங்கிற பேராலே இங்கே வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஆதாரமாக இருக்குது.